நாம் கொண்டாடுகின்ற ஒரு மகா பெரிய ஆயத்தத்திலே உலகம் முழுவதும் இன்றைக்கு டிசம்பர் 24ஆம் தேதி 25ஆம் தேதியை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு பல ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சத்தியமாவது, நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். சீஷர்களோடு பெத்பகே கிராமம் செல்லுகிறார். எதிரே உள்ள கிராமத்துக்கு சீடர்களை அனுப்புகிறார். சீஷர்கள் சென்று கழுதையையும் குட்டியையும் அழைத்து வருகிறார்கள். அதன் பின்பு இயேசு கழுதை மீது ஏறி பவனி செல்கிறார். மக்கள் தங்கள் மேலாடைகளை தரையிலே போடுகிறார்கள், கழுதையின் மேல் போடுகிறார்கள், வழியிலே விரிக்கிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், போற்ற பெறுபவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த பயணத்தை குறித்து சத்தியத்தின் பின்னணி சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாய் இந்த பயணம், இந்த பவனி, அவர் பூமிக்கு வந்த நோக்கத்தை உலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளக்கம் இந்த பயணம், இந்த பவனி. முதலாவது, கீழ்ப்படுகிறவர்கள் தனக்கு வேண்டும். சீஷர்கள் கழுதையை அவிழ்க்க சொன்னவுடன் போய் உடனே, ஏன் எதுக்கு என்ன நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்களா, கொண்டிருக்கீங்களா, ஒன்றும் தெரியலையே என்று ஒன்றும் பேசல. போய் பெத்பகேயில் கிராமத்துக்குள்ளே போய் அழைச்சிட்டு வாங்க, உடனே ஓடுறான். இந்த கீழ்ப்படிதலை காண்கிறோம். இரண்டாவது, அர்ப்பணித்தல். கழுதையின் உரிமையாளன் என்ன செய்கிறான், அவனும் யாருக்கு என்ன ஏது ஒன்றும் கேட்கல. கழுதை கேட்டார், எஸ் அழைச்சிட்டு போங்க. அர்ப்பணித்தல். கழுதையின் உரிமையாளன் அப்படியே அர்ப்பணிக்கிறான். மூன்றாவது, மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அவர்கள் புடைசூழ வந்து தங்களை தாழ்த்தி துதித்து ஜனங்கள் மற்றும் விசுவாசிகள் அவரை பின் செல்கிறார்கள் பவனியாக. இந்த பவனி எங்கிருந்து வருகிறது? எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போகிற பயணம் பவனி. பெத்பகே கிராமம், பெத்பகே என்றால் அத்திப்பழம் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. எருசலேமுக்கு வெளியே அவர் செல்வதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறார். பெத்லெகேமுக்குள்ள பூமிக்குள்ளாக இந்த உலகத்திற்குள்ளாய் வரும்போது பெத்லெகேம் வாசலாய் இருந்தது. இப்பொழுது எருசலேம் வழியாக வெளியே போகிறார். வெளியில் எருசலேம் இஸ் த எக்ஸிட், பெத்லெகேம் இஸ் த என்ட்ரன்ஸ். இயேசுவுக்கு, கடவுளுடைய குமாரனுக்கு, மீட்பருக்கு பிதா அனுப்பிய அந்த இரட்சகருக்கு நுழைவு வாயில் பெத்லெகேம்.
அவர் வெளியே செல்லக்கூடிய வாயில் எருசலேம். அவர் எருசலேமுக்கு வெளியே தான் கொண்டு போய் அடித்தாங்க. எனவே எருசலேமும் நோக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். யோவான் 4:50 பார்க்கிறோம். நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறார். சொன்ன வார்த்தையை நம்பி எதிர்த்து பேசாமல் நேராக போய் பார்க்குறான், பிழைச்சிருக்கான். கீழ்ப்படிதலின் அடையாளம். ஏசாமி சொல்றதுக்கு கீழ்ப்படிதல் என்பது அற்புதங்களை கொண்டு வரும். நம்பிக்கையோடு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலும் நம்பிக்கையோடு இருக்கணும். சொல்லிட்டார்ல, நடக்கும். யோவான் 4:50 பார்க்கிறோம். அந்த மனுஷர் இயேசுவின் வார்த்தையை நம்பி போனான், தன் குமாரன் பிழைத்திருக்க கேள்விப்பட்டான். நம்பிக்கையோடு கீழ்ப்படிதல். மனிதர்கள் நம்பிக்கையோடு கீழ்ப்படுகின்ற மக்கள் கடவுளுக்கு பிரியமான மக்கள். த ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி, முதல் எலிஜிபிலிட்டி கீழ்ப்படிதல். ஆண்டவரோடு இணைவதற்கு கீழ்ப்படிதல். எப்படி கீழ்ப்படிதல் இல்லாததினாலே ஆண்டவரை விட்டு பிரிந்தார்களோ, ஆதாம் பிரிந்தது கீழ்ப்படிதல் இல்லாமை. கீழ்ப்படிதல் மூலமாய் மீண்டும் கடவுளோடு இணைவதற்கு அது முதல் வழியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் அவருக்கு சீஷர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த கிராமம் பெத்பகே என்பது பெத்தானி என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம மார்க் 11:1 பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெயர் இருக்கும். மத்தேயு 17:27 வாசிக்கலாம். சரி சார், என்னங்க எவ்வளோ பெரிய சமுத்திரம், அது உள்ளர ஏதோ ஒரு மீனா? இவ்வளோ பெரிய சமுத்திரம், அதில் எவ்வளோ மீன்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மீன், அதற்குள்ளாக வெள்ளி காசு இருக்கிறது. இதையெல்லாம் முன்னறிந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பேதுருவிடம் சொல்லுகிறார், காசு இருக்கு, போ, அப்போ மீனை கடலுக்கு சென்று மீனை பிடித்து வா, அதற்குள்ளாக வெள்ளி காசு இருக்கும், கொண்டு போய் அதை நீ அங்கே செலுத்து, அரசுக்கு செலுத்து என்று சொல்லுகிறார். நம்பிக்கையோடு கீழ்ப்படிதல். இங்கே என்னடா சமுத்திரம், இவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் போய் மீன் கூலி எடுக்க சொல்கிறாரு, அது உள்ள காசு இருக்குமா? என்னப்பா இது, கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு கீழ்ப்படிதலை காண்கிறோம். பேதுரு கீழ்ப்படுகிறார், போய் மீனை கொண்டு வரார், பார்க்கிறார், உள்ள காசு இருக்கு, வெள்ளி காசு. என்னாகும் 19:2 நம்ம பார்க்கலாம். நுகம் சுமக்காத மிருகம் பலி சார்ந்த மகிமையின் அடையாளம் கொண்ட மிருகமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நுகம் சுமக்காத மிருகம். இப்பொழுது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கழுதையை குறிக்கிறது. இப்போ கழுதை மேல் ஏறி பவனி வரார். இந்த சகரியா 9:9 வாசிக்கும். முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு இல்லையா? ஏதோ ஒரு ராஜா கழுதை மீதும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி, அதன்படிதான் ஆண்டவர் இன்றைக்கு போய் கழுதையை கொண்டு வர சொல்லி அதிலே பயணத்தை மேற்கொள்ளுகிறார். ஜனக்கூட்டம் அவரை ராஜாவாக வரவேற்கிறார்கள். அந்த வழியிலே தங்கள் மேலாடைகளை வழியில் விரிக்கிறார்கள்.
இதெல்லாம் ராஜாவுக்கு செய்யக்கூடிய அடையாளம். மேலாடைகளை விரித்தல், கம்பளத்தை விரித்தல், பாடுதல், துதித்தல், மரக்கிளைகளை, பிஞ்சு கிளைகளை வெட்டி சாலைகளிலே விரித்தல், அதன் மீது பவனி வரணும். அது ராஜாவுக்குரிய அடையாளம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆக சங்கீதம் 118:26 வாசிப்போம். கர்த்தர் நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி அவரை துதித்தார்கள். இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி போற்றினார்கள். ஓசன்னா என்று வாழ்த்தினார்கள். இந்த ஓசன்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இட் இஸ் த சிம்பல் ஆஃப் பிரைசிங் த கிங். ராஜாவை வாழ்த்துவதற்கு தான் ஓசன்னா சொல்லுவாங்க. எனவே இயேசுவை ராஜாவாக அவர்கள் பார்க்கிறார்கள். முதலாவது கழுதையின் மீது பவனி வருகிறவர் ராஜாவுக்கு அடையாளம். அடுத்தது ஓசன்னா என்று பாடும் பொழுது அது ராஜாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு பிரேசிங். ஓசன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆண்டவரே விடுவித்தருளும் என்று அர்த்தம். ஓசன்னா என்று சொன்னால் ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவிக்க நீர் வந்திருக்கிறீர், பலவிதமான இக்கட்டுகளில் இருந்து பிடிகளில் இருந்து எங்களை விடுவிக்க நீர் வந்திருக்கிறீர் என்று அர்த்தம். அதைத்தான் ஓசன்னா என்று அவர்கள் துதிக்கிறார்கள். இயேசுவை ராஜாவாக கண்டு எங்களை மீட்டருளும் என்றார்கள். ஆண்டவரை பிரியப்படுத்திய 3 விதமான மனிதர்கள். ஒன்று அவர்களை கீழ்ப்படிந்தவர்கள், விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தவர்கள். ஏன் என்று கேட்காதபடி தங்கள் கழுதைகளை, தங்களுக்கு உடைமைகளை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கொடுக்கின்ற அர்ப்பணித்தல். ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று அர்ப்பணிக்கிறார்கள். மூன்றாவது அவரை போற்றி துதித்து அவர் யார் என்பதை அடையாளம் கண்டு அவரை கனம் பண்ணுகிறார்கள் என்பது. பின்னும் ஆண்டவர் பங்கிலே அவரை குறித்து வெளிப்படுத்தும் உண்மைகள் என்ன? இட் வாஸ் த ப்ரீ பிளான் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது அவருடைய முன்கூட்டியே திட்டமிட்ட ஒரு பயணம், பவனி. இது திட்டமிட்ட ஏற்பாடு. ஒரு எளிமையான கழுதையை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். எளிமையான கழுதைக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம மதிப்பு கொடுக்குறோமா? கழுதைக்கு என்ன லெவல் வச்சிருக்கிறோம்? இல்லை. அங்கே கழுதைக்குள்ள மதிப்பு என்ன என்று சொன்னால், as is the mount of peace, as is the mount of peace, but horse is the mount of war. குதிரை போரின் அடையாளம், கழுதை சமாதானத்தின் அடையாளம். அப்போ அவர் எதுக்காக கழுதையை சூஸ் பண்ணுறார்? கழுதை அந்த கிரேக்க நாடுகளிலே அது சமாதானத்தின் அடையாளம். இது அது மவுண்ட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுகிறது. கழுதை மீது ஏறி வருகிறார் டு டெமான்ஸ்ட்ரேட் த கிங் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் தேவன் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக கழுதை மீது ஏறி வருகிறார் என்பதை நாம் காண்கிறோம். தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக தன் சாவை எதிர்நோக்கி ஒரு தியாக பலியாக அவர் செல்கிறார். கழுதை மீது ஏறி ஒரு தியாக பலியாக ஒரு பலியை எதிர்நோக்கி அவர் எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். His courage is incomparable. அவருடைய துணிவு incomparable. அது எதற்கும் நிகரல்ல, நிகரற்ற ஒரு துணிவு. அது யாரும் அப்படி போவாங்களா? தன்னுடைய தியாகத்துக்கு எதிர்நோக்கி ஜாலியாக போயிட்டுருப்பாங்களா? இல்லை. ஒரு நிகரற்ற ஒரு துணிவோடு அவர் செல்லுகிறார் எருசலேமை நோக்கி. பிலிப்பியர் 2:8 வாசிக்கலாம். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி. நான் வந்த பர்பஸு, பூமிக்கு வந்த நோக்கம், பர்பஸ் இதுதான்ப்பா. தட் இஸ் த டெஸ்டினேஷன். அதை ஒன்றும் என்னை மாற்ற முடியாது. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்.
ஒரு கனியை, ஒரு உணவை கொடுத்தால் அது சாப்பிட்டு உள்ளே போய் செரித்து முடிக்கிறதுக்கான பர்பஸோடு தான் உள்ளே போகுது. அந்த உணவு அறியும் தான் எதற்காக இது உள்ளே போகிறோம். வாயில் வச்சு கொண்டாட போகிறோமா? ஆப்பிள் பழத்தை வாயில் வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டாடிக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டா இருக்க போகிறோம்? சாப்பிட போகிறோம். அந்த பழத்துக்கு தெரியும் தான் உணவாய் மாறி போயிருப்போம். அதுபோல் இஸ் கிளியர், இஸ் வெரி கிளியர்லி நோயிங் தட் his destination is sacrifice. தியாகம்தான் தன்னுடைய நோக்கம். சிலுவையில் அடித்து அவர் அலறும்போது, கத்தும்போது, அடிக்கும்போது, வார்த்தைகள் சொல்லும்போது எல்லாமே மனுஷர்களை புரிய வைப்பதற்காகத்தான். மற்றபடி he himself knows very well that he is on cross with the purpose. நோக்கத்தோடு தான் தொங்குகிறேன், எனக்கு தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரட்டும் என்று வார்த்தைகளை சொல்லுகிறார், அடி வாங்குகிறார். அப்போ தான் இவங்களுக்கு உருக்கம் வருதா பார்ப்போம். ஆண்டவர் நோக்கத்தை தெளிவாய் அறிந்த இயேசு தியாகத்தை நோக்கி, பலியை நோக்கி செல்லுகிறார். மரணத்தை ஏற்கும் தாழ்மை ஒரு பலியானது தன் பலிபீடத்தை நோக்கி தானாய் போகிறது. ஒரு பலியானது தன் பலிபீடத்தை நோக்கி தானாய் போகிறது. லூக்கா 10:30 வாசிக்கலாம். எருசலேமிலிருந்து எரிகோ சென்ற நல்ல சமாரியன் தன் பாதையில் குற்றுயிராய் கிடந்தவரை மீட்டு விட்டு போகிறார். நல்ல சமாரியன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது ஒரு மனுஷனை காப்பாற்றுகிறார், மீட்கிறார். இயேசு இப்பொழுது எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வரும்போது அதே மீட்பின் நோக்கத்தை நிறைவு செய்யும்படியாக போகிறார், சிலுவை மூலமாக, இல்லையா? ஆமாம். மத்தேயு 29 வாசிக்கிறோம். திரும்பவும் எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு மீட்பு கால தியாகத்தை முடித்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் செல்கிறார். என்னை போல மனத்தாழ்மை உள்ளவர்களாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருங்கள். அதை கற்பிப்பதற்காகத்தான் என்னுடைய செயல்பாடுகள். பயணம், பவனி, மரணம், பலி, உயிர்த்தெழுதல் எல்லாம் என்னை போல நீங்கள் செய்யுங்க. என்ன நோக்கத்தோடு நான் போகிறேன்? என்னை தியாக பலியாய் ஒப்பு கொடுக்க. வேறு வேறு உலகப்பூர்வமான சுமைகளை சுமந்து சோர்ந்து போயிருப்பார்களே மக்கள், இயேசு அப்படி அல்ல. இயேசுவை சுமந்து பாருங்கள். அடுத்த பாயிண்ட் என்ன? நீங்களும் நானும் இயேசுவை சுமந்து பாருங்கள். கழுதையை போல் கழுதை சுமந்து சென்றது, அது சமாதானத்தின் அடையாளம். சொல்லுங்க, கழுதை சமாதானத்தின் அடையாளம். இன்னொன்று அடுத்தது, அது தாழ்மையின் அடையாளம். இஸ் எ மவுண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ தாழ்மையும் சமாதானமும் கீழ்ப்படிதலை கொண்டு வரும். கீழ்ப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சொன்னோடனே கீழ்ப்படுகிறான்னா அவன் தாழ்மை உள்ளவன் அர்த்தம். அவன் சமாதானத்தை விரும்புகிறவன் என்று அர்த்தம். எனவே சமாதானத்தை விரும்புகிறவர்கள், சமாதானத்தை சுமந்திருக்கிறவர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள். இப்போ சமாதானத்தின் மீது அவர் பவனி செல்லும்போது அவர் அடையாளம் காட்டுறார். பாரு, நான் எதில் போகிறேன் பயணம். நீ சொகுசா என்ன உலக மாமிசத்தின் மேலே பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். நான் கழுதையின் மீது பயணம் ஏன் செய்கிறேன்? தாழ்மையிலே சமாதானத்தின் மீது தான் நம் பயணம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மைசூர் மகாராஜா அரண்மனையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அங்கே அந்த ராஜாவுடைய தர்பாரில் பக்கத்தில் ஒரு பெரிய பொற்குவளை இருக்கும். பொன்னால் செய்த குவளை. அந்த குவளையை சுற்றிலும் வைரங்களெல்லாம் பதிச்சு, அந்த அவ்வளோ அது ஒரு கோடி இருக்கும் விலை இன்னைக்கு. என்னத்துக்குங்க அந்த கோவலை? இப்போ போனவங்க விசிட் போகிறவங்க கேட்குறாங்க, அந்த கோவலை அங்கே வச்சுருக்காங்க எக்ஸிபிஷனில். நான்லாம் போனேன். என்னத்துக்கு?
ராஜா தர்பார் டைமில் எச்சு துப்புறதுக்காக அவருக்கு இந்த இது போடுற பழக்கம் இருக்கு. வெத்தலை மாதிரி பாக்கு மாதிரி எதையோ ஒன்று போடுவா போல. அது எச்சு துப்புறதுக்காக வச்சு எச்சு துப்புற குவளையை பார். இது பொற்குவளை, விலை மதிப்பற்ற ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் நிறைந்திருப்பது எது? நாற்றம், எச்சில் நாற்றம். இதே மைசூர் அரண்மனைக்கு வெளியிலே வந்து பார்த்தோம், மண் தொட்டிகள் நிறையா இருக்கு. எப்படி? மண் தொட்டிகள், அதுக்குள்ள மண் இருக்கு, எச்சில்லாம் இல்லை. அதில் விதவிதமான ரோஜா பூக்கள், நல்ல அழகான கலர்லாம், நம்ம எதிர்பார்க்க முடியாத கலர் உள்ள ரோஜா பூக்கள்லாம் அதில் இருந்துச்சு. பார்த்தோம். சொல்லப்போனால் எனக்கு சாம்பல் கலர் ரோஜா கூட பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளவு அருமையான வகையில் பலவிதமான வண்ணங்கள் ரோஜா பூ. அந்த அருமையான ரோஜா பூவை பார்க்க கூட்டம் கூடி நிற்குது பாருங்க. ஆனால் அது எதில் முளைச்சிருக்கு? மண் சட்டியில். ஒரு மண் சட்டியில் மண்ணுக்குள்ளாய் என்ன புகழ்பெற்ற ஒரு மலர். ஆனால் ஒரு புகழ்பெற்ற பாத்திரத்தில் எச்சிலும் நாற்றம். ஆக நம் கிறிஸ்துவின் பாத்திரங்களாய் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசிக்க. கிறிஸ்து மண்ணில் தான் தாழ்மையோடு பிறக்கிறார், தாழ்மையோடு பிறக்கிறார். அதெல்லாம் போக போக நீங்கள் சொல்லுவீங்க, கேட்பீங்க, கொண்டாடுவீங்க. தாழ்மையோடு பிறக்கிறார். அவர் பிறக்கும் போதே தூதர்கள் சொல்லுவாங்க, இவர் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஆக சமாதானமும் தாழ்மையும் பிறக்கும் போதே அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் தான் கழுதையின் மீது சமாதான தாழ்மையனும் ஒரு அடையாளத்தின் மீது அவர் பவனி செல்கிறார், தான் தியாகத்தை செய்வதற்காக. இயேசுவை சுமந்த அந்த சிலுவையும் தாழ்மையானது தான். ஆனால் இன்னைக்கு எங்க இருக்கு பாருங்க, அந்த சிலுவை எங்க இருக்கு? ஒரு சவரன்ல சிலுவை தொங்குது. இன்னும் சொல்லப்படும், கழுத்துல எல்லாம் சிலுவையா தொங்குது. தங்கம் சிலுவை, சிலுவைக்கு எவ்வளோ கிரேட், எவ்வளோ மதிப்பு. ஆனால் அதனுடைய பேசிக் வேல்யூ என்ன? திருடர்களை கொலை செய்யும்படியாக, தண்டிக்கும்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி இல்லையா? ஆமாம். கோபம் வந்துச்சுன்னா ஒரு தொடப்பத்தை எடுத்து ஓங்க அடிக்கிறாங்களே, அதை மாதிரி ஒரு அருவாளை எடுத்து வெட்டுறாங்களே, அதை மாதிரி கள்ளர்களை தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அடையாளம், உருவம். ஆனால் கிறிஸ்துவை அதை சுமந்ததினாலே அதுக்குள்ள கிரேடு பார்த்தீங்களா எப்படி? அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிலுவையின் அடையாளம் இல்லையா? எங்கே போனாலும் சிலுவை, சிலுவை பாதுகாப்பு, சிலுவை ஆசீர்வாதம் அப்படி வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் பேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் இட். சிலுவை இயேசுவை சுமந்ததினாலே, கள்ளர்களை சுமந்ததுனால அல்ல இல்லையா? அதனால இயேசு எதன் மீது இருக்கிறார்? அவரை சுமக்கிறது எது? கழுதை பேறு பெற்றது, சிலுவை பேறு பெற்றது. ஏன்னா கழுதை கம்பள விரிப்புகள் எல்லாம் தரையில் போடுறாங்க. என்ன ஒலிவ இலைகள், மரங்கள், அத்தி மரங்கள், இலைகள் எல்லாத்தையும் ரோட்டில் போடுறான். அதில் யார் நடந்து போகிறா? இயேசுவா? யார் நடந்து போகிறா? அதன் மீது யார் நடந்து போகிறா? அவங்க கம்பளத்தின் மீது, அவங்க உடைகளின் மீது யார் கால் வச்சு நடக்கிறா? சொல்லுங்க. கழுதை நடக்குது. அவங்க போட்ட மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய, பெருமைக்குரிய அந்த வஸ்துக்களின் மீது கழுதை கால் வைத்து நடக்கிறது. இயேசு அதன் மேலே விசாமல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பெருமை யாருக்கு போகுது பாருங்க. சொல்லுங்க. கழுதைக்கு பெருமை போகிறது, அதுக்கு தெரியாமல. ஏன்னா
இயேசுக்கு கொடுக்கின்ற பெருமைகள் மரியாதைகள் எல்லாம் அந்த கழுதைக்கு கிடைக்கிறது. அப்போ இயேசுவை சுமந்து பார்த்தால் இந்த பெருமை, ஆசீர்வாதம், புகழெல்லாம் கிடைக்கும். உண்டா இல்லையா? இயேசுவை சுமந்து வா, உன் கால் மாட்டில் கம்பளம் தெரியும். இயேசுவை சுமந்து வா, நீ யாரை சுமக்கிறியோ அதன்படிதான் உனக்கு பெருமையும் புகழும் ஆசீர்வாதமும் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கழுதையை நடந்தது கம்பளத்தின் மீது, அது இயேசுவை சுமந்ததினால். காசு செலவழித்து கம்பளத்தின் மீது நடக்கிறாயோ? சில பேர் என்ன பண்ணுவான், கம்பளமெல்லாம் போடுறா, காசு கொடுக்குறேன்டா போட்டு அதன் மேலே அவர் அரசியல்வாதி நடந்து வருவார். கம்பளத்துக்கு பொன்னடைக்கெல்லாம் அவரே காசு கொடுத்துடுவார். என்ன, மக்கள் மத்தியில் பெருமை வேணுமென்ட்டு. இல்லை, காசு செலவழித்து கம்பளத்தின் மீது நடக்கிறாயோ? பொருள் செலவழித்து பொன்னாடை போற்றி கொள்பவனே, காசு செலவழித்து கம்பளத்தின் மீது நீ நடக்கிறாயோ? கர்த்தரை சுமந்து பார், கௌரவம் தானாய் வரும். பொருள் செலவழித்து பொன்னாடை போற்றி கொள்பவனே, நீ புனித சிலுவையை பொறுமையுடன் சுமந்து பார், விண்ணில் இருந்து வெண்ணாடை உனை தேடி வரும். இல்லையா? வெளிப்படுத்தல் 3, 4, 5 வசனத்தை படிங்க. வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே நடப்பார்கள். உனக்கு வெண்ணாடை பரத்திலிருந்து வரும். நீ எப்போ ஏசு சிலுவையை சுமந்து பார்னா, கிறிஸ்துவின் பாடுகளை சுமந்து பார். சமாதானத்தையும் தாழ்மையையும் நீ கீழ்ப்படிதலையும் நீ கடைப்பிடித்தால் அது உனக்கு பாரமாக தான் இருக்கும். சிலுவை பாட்டை விட அது ஜாஸ்தி தாழ்மையாக இருக்கிறது. கஷ்டம் இல்லை? கீழ்ப்படிஞ்சு போகிறது எல்லாத்துக்கும் கஷ்டம்தானே இல்லையா? அர்ப்பணிக்கிறது கஷ்டம்தானே இல்லையா? அதனால் கிறிஸ்துவின் இந்த பண்புகள், இந்த போதனைகள், இந்த இவைகள் எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்கும் போது அது கஷ்டமாக தான் இருக்கும், சிலுவை பாடுகளாக தான் இருக்கும். எனவே எருசலேமை நோக்கி பவனி செல்கின்ற கிறிஸ்து நமக்கு காட்டுகின்ற அடையாளம் தாழ்மையும் சமாதானத்தின் மீது நீ என்னோடு பவனி வா. இல்லையா? ஆண்டவரின் மரணத்தை எதிர்நோக்கிய பயணம் அது. அவர் பிறந்த போதே தீர்க்க தரிசனங்கள் அவர் நெற்றியில் முத்திரையிடப்பட்டது. இது பலிக்காக. தீர்க்க தரிசிகள் முத்திரை அப்பவே போட்டான் பிறந்தோன்னு. இது பலிக்காக, இது தியாக பலிக்காக என்று. யோவான் 16:28 வாசிக்கலாம். பிதாவிடமிருந்து வந்தேன், நான் மீண்டும் பிதாவிடம் போகிறேன். இதுதான் பாதை. பிதாவிடமிருந்து வந்தவர் மீண்டும் பிதாவிடம் செல்வதற்கு இதுதான் பாதை, இதுதான் பயணம். தாழ்மை, சமாதானம், அதன் மீது நீ பவனி செல்லும் பொழுது நீ பிதாவிடம் செல்வதற்கு அது சரியான வழியாய் இருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். யோவான் 16:33 வாசிக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் இருந்தாலும், தாழ்மையாக இருந்தாலும், எளிமையாக இருந்தாலும், அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கையை செய்தாலும், கீழ்ப்படிந்து வாழ்ந்தாலும், சமாதானத்தோடு வாழ்ந்தாலும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை இந்த பண்புகளினாலே தான் ஜெயித்தேன். நான் இந்த கிரியைகளினாலே, இந்த குணத்தினாலே நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்வார். பிதா என்னை அனுப்பின நோக்கத்தை நான் வெற்றியாய் முடிச்சு கொடுத்துட்டேன். அப்பாட்ட இந்தாங்க அப்பா, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், என்னுடைய பர்பஸை முடிச்சு கொடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கு நான் நிறைய தியாகம்லாம் பண்ணியிருக்கேன். அதுதான் ரூட்டு, வேறு வழி இல்லை. உலகை ஜெயிக்கின்ற பயணம் இந்த பவனி.
இந்த பவனி என்ன? உலகத்தை ஜெயிக்கின்ற பவனி. தாழ்மை சமாதானத்தின் மீது அர்ப்பணிப்போடு கீழ்ப்படிதலோடு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய கர்த்தருடைய சத்தியமாக இருக்கு. துவக்கம், வருகையின் துவக்கம் இதுதான். வெறும் கொண்டாட்டம் இல்லை, வெறும் கொண்டாட்டம். பிறந்த பண்டிகை என்றால் வெறும் கொண்டாட்டங்கள் மட்டும் இல்லை. சந்தோஷமாக இரு, ஆனால் தாழ்மையின் விளைவாக சந்தோஷம் கிடைக்கட்டும், கீழ்ப்படிதல் விளைவாய் சந்தோஷம் கிடைக்கட்டும், சமாதானத்தின் வழியாய் சந்தோஷம் கிடைக்கட்டும், அர்ப்பணிப்பின் விளைவாய் சந்தோஷம் கிடைக்கட்டும். 10 ஏழை மக்களுக்கு நீ செலவு பண்ணுறதில்ல, ஒரு 50% ஏழை மக்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து பார், உனக்குள் சமாதானம் இருக்கு. ஆஹா, சந்தோஷமாக இருக்கும். பிரயோஜனமாக நான் பயன்படுத்தியிருக்கேன் இல்லையா? ஆமாம், ஒரு ஆடை எடுப்பதற்கு கடையாக அலைகிறது உண்டு நம்ம இல்லையா? ஒரு ஆடை எடுப்பதற்கு மதுரைக்கு போனால், மதுரை ஒன்றும் சரியில்லைப்பா, சென்னை போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும், ஒரு ட்ரெஸ் எடுக்க. இப்படியெல்லாம் சொல்லுகிறவர்கள் சும்மா மேலே போட்டுக்கிற ஒரு உடை, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இயேசுவும் உடைய சீஷர்களும் அருமையாய் கொடுக்கிறார்கள். எனவே இந்த தாழ்மை, இந்த சமாதானம் என்பது நம்முடைய பயணத்தின் வாகனமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். இதுதான் பவனி, இதுதான் பரிசுத்த பவனி, கிறிஸ்துவோடு நாம் செல்லும் பவனி. என் மீட்பு சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா? கொல்கதா மலை வாதையின் பங்கை பெறுவாயா? ஒரு 2 லைன் பாடி முடிப்போமா? என் மீட்பர் சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா? கொல்கதா மலை பாதையே பங்கை பெறுவாயா? சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். என் மீட்பு சென்ற பாதையில் செல்ல நீயும் நானும் ஆயத்தமா? கொல்கதா மலை வாதை, பாதை இல்லை, கொல்கதா மலை வாதையின் பங்கை பெறுவாயா? ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய தொடர்கின்ற வாழ்க்கை வெறும் பண்டிகை கொண்டாட்டங்களின் வழியாய் இல்லாதபடிக்கு சமாதானத்தை, தாழ்மையை, அர்ப்பணிப்பை, கீழ்ப்படிதலை சுமந்து செல்லக்கூடிய, இல்லையா அதில் பயணம் செல்லக்கூடிய பண்டிகை வாழ்க்கையாய் அமைய பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அடியேனுக்கும் ஏசப்பா நீர் சோர்வற்ற ஒரு பலத்தை கொடுத்து ஆண்டவரே, இதோ அருமையான இந்த அடியார்களோடு கலந்து உரையாட ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காய், தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். நன்றி தேவனே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான ஆண்டவரே நாமத்தினாலே எங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். தயவாயேற்றலும் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நாட்களிலே முதலாம் ஞாயிறாகிய இந்த நாளிலே நாம் ஒரு பண்டிகை மாதத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். ஒரு மாதத்தின் முதல் நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிறந்த அந்த நாளை பிதாவாகிய கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.